ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உனக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் காணாமல் போகின்றார்கள். உனக்கு எந்த அளவிற்கு சிரமங்களை கொடுத்து மகிழ்ந்தார்களோ அந்த அளவிற்கு அவர்களும் அந்த சிரமங்களை சந்திக்கும் பொழுதுதான் அடுத்தவர்களுடைய வழி என்ன என்று முழுமையாக உணர முடியும். வாயால் சொல்லி எதையும் புரிய வைக்க முடியவில்லை என்றால் பட்டு திருந்த வேண்டிய நிலை என்பது இருக்கவும் செய்கின்றது. பிறரை பார்த்தும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் பிறருடைய மகிழ்ச்சியை பார்த்துதான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர பிறர் படும் துன்பங்களை பார்த்து அல்ல. இந்த விஷயத்தை பிறர் மறந்தும் அல்லது தெரிந்தும் அந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிறருடைய துன்பத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்து அதனால் அவர்களுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அவல நிலையும் கலியுகத்தில் இருந்து வருகின்றது. பிறருக்கு ஆறுதல் அளிக்கவில்லை என்றாலும் அவர்கள் அவஸ்தைப்படுவதற்கு எப்பொழுதும் நாம் காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தள்ளி போகக்கூடிய விஷயங்களில் எல்லாம் ஏதோ ஒரு காரணமும் இருக்கும் என்று மனதை தேற்றி அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் எதற்கு என்று ஆராயத் தொடங்கி மனதினுடைய நிம்மதியை இழக்கக்கூடிய தருணங்களுக்குள் எப்பொழுதும் சென்றுவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, ஒரு நோக்கத்தோடு கூறப்படும் உண்மை என்பது பொய்யை விட இழிவானதாக இருக்கவும் படுகின்றது. நல்ல நோக்கத்திற்காக சொல்லக்கூடிய பொய் என்பது உண்மையை விட மேலானதாகவும் மாறிவிடுகின்றது. இப்படி உள்நோக்கத்திற்காக கூறப்படும் உண்மை என்பது எப்பொழுதும் அந்த இடத்தில் அதனுடைய வலிமையை இழக்கவும் செய்கின்றது. நல்லவற்றிற்காக பொய் சொல்லலாம், தவறில்லை. ஆனால் அதையே ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் மாறி மாறி பேசிக்கொண்டு வாழ்க்கையே சிலர் குழப்பிக்கொண்டு வருகின்றார்கள். ஒரு நிலையான மனதோடு இல்லாமல் ஒவ்வொருவர் சொல்லக்கூடியதையும் கேட்டு மனநிலையை மாற்றிக்கொண்டே இருந்தால் தனக்கென்று ஒரு அடையாளமும் அங்கீகாரத்தையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. தனக்கென்று ஒரு அடையாளத்தையும் மரியாதையையும் மதிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தனக்குரிய கருத்துகளில் இருந்தும் நிலை மாறாமல் இருக்கக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவர் சொல்லுவதற்கும் தலையாட்டி கொண்டே இருந்தால் வாழ்க்கையே நம்மை மதிக்காத அளவிற்கு நம்முடைய நிலைமை ஆகிவிடும். என் அன்பு குழந்தையே, உனக்கென ஒரு தனி அடையாளத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். உனக்கென ஒரு அங்கீகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய திறமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக பக்கபலமாக இந்த முருகனின் துணை என்றென்றும் உனக்கு இருக்கும். உன்னுடைய மனமானது தெளிவை பெற்று உன்னுடைய வாழ்க்கையானது சந்தோஷத்தை பெற்று உன்னுடைய உடலானது ஆரோக்கியத்தை பெற்று உன்னுடைய குடும்பமானது மிக பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியை பெற்று வாழ வழி செய்ய வந்திருக்கின்றேன். எந்த ஒரு தயக்கமும் குழப்பமும் இதுவரை இருந்தாலும் உன்னுடைய மனதில் மாற்றத்தை கொடுத்து அந்த தயக்கத்தையும் குழப்பத்தையும் தீர்த்து வைத்து அந்த இடத்தில் ஒரு தெளிவை நான் கொண்டு வருவேன். இத்தனை வருடங்கள் நாம் எதற்காக வாழ்ந்தோம், எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடைத்த மாதிரி தெரியவில்லையே, எந்த ஒரு சாதனையும் புரிந்த மாதிரி தெரியவில்லையே, கஷ்டங்களை தானே அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு படியாக மெதுவாக முயன்று கொண்டுதான் இருக்கின்றோம். முன்னேற்றத்தை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கின்றது என்று நீ முதலில் உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கையை வை. சந்தோஷமாக இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.